கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். இந்த சொல்லப்பட்ட ஜெப குறிப்புகள் தொடர்ந்து இந்த மாநிலங்களுக்காக தொடர்ந்து ஜெபியுங்கள். ஆந்திரா, ஒடிசா, கர்நாடகா, அஸ்ஸாம் இந்த மாநிலங்களுக்காக ஜெபியுங்கள். அதிகமாக சம்பவங்கள் நடந்து கொண்டிருக்கிறது. குறிப்பாக நம்முடைய தமிழகத்தில் தேனி மாவட்டத்துக்கு காரியத்துக்காக அதிகமாக ஜெபியுங்கள். கர்த்தர் இந்த பகுதிகளில் பெரிய மாற்றங்களை கர்த்தர் தருவாராக. தேவன் ஒவ்வொரு நாளும் நம்மளை ஆச்சரியமாக நடத்துகிறார். நம்முடைய ஜெபங்களுக்கு பதில் தருகிறார். அவர் ஒரு நாளும் நம்மளை மறப்பதில்லை. வாசிக்கலாமா? சங்கீதம் 56:8. என் அலைச்சல்களை தேவரீர் எண்ணி இருக்கிறீர், என் கண்ணீரை உம்முடைய துருத்தியிலே வெய்யும், அவைகள் உம்முடைய கணக்கில் அல்லவா இருக்கிறது. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நம்ம நிறைய நேரங்களில் நாம் என்ன நினைக்கிறோம் அப்படின்னா, தேவன் என்னுடைய அலைச்சல்கள், என்னுடைய பிரயாசங்களை தேவன் மறந்து விட்டாரோ? இல்லவே இல்லை. அவர் நம்முடைய அலைச்சல்களை தேவன் அறிந்திருக்கிறார். He knows. எல்லாம் அவருக்கு தெரியும். நம் வாயிலிருந்து சொல் பிறவா முன்னவே தேவன் அதை அறிந்திருக்கிறார். ஆனால் என் அலைச்சலெல்லாம் தேவனுக்கு தெரியும் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். நிறைய நேரங்களில் நாம் ஒரு நெருக்கமான சூழலில் கடந்து போகும்போது நாம் நினைத்து கொள்ளுகிற விஷயம் என்னென்னா, ஆண்டவர் என்னை மறந்துட்டாரோ, ஆண்டவர் என்னை நித்திய காலமாக தள்ளிவிட்டாரோ, என்னோட வாக்கு திட்டமெல்லாம் அற்று போயிட்டோ அப்படின்னு சங்கீதக்கார் பேசுவது போலவே நம்ம பேசுகிறோம். இல்லை 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 இல்லை, என் அலைச்சல்களை தேவரீர் எண்ணி இருக்கிறார். அவர் எல்லாற்றையும் கவுண்டட். இதெல்லாமே கவுண்டட். நீங்கள் ஒரு நாளைக்கு அவருடைய நாமத்தை நிமித்தம் நீங்கள் படுகிற அத்தனை பிரயாசங்களையும் தேவன் எண்ணி இருக்கிறார். தேவன் ஒரு நாளும் மறந்து போகிறதுக்கு மனிதன் அல்ல. நல்லா புரிந்து கொள்ளுங்கள். நம்ம இந்த உலக பிரகாரமாக மனிதர்கள்ட்ட நிறைய ஏமாந்து போயிருப்போம். இப்படி ஏமாற்றங்களும் தோல்விகளும் நாம் என்ன நினச்சிக்கிறோன்னா, தேவனும் இப்படி தான் நம்மளை மறந்துடுவாரோ? வாய்ப்பே கிடையாது. தேவன் நம்மளை மறந்தார்னா நாம் இந்த பூமியில் வாழ்வதே ரொம்ப வாய்ப்பே கிடையாது. அப்போ தேவன் நம்முடைய அலைச்சல்களை எண்ணி இருக்கிறார். அப்போ என் அலைச்சல்களுக்கெல்லாம் முடிவு இல்லையான்னு கேட்டால் கட்டாயமாக முடிவு இருக்கிறது. உங்களுடைய அலைச்சலெல்லாம் எண்ணி வைத்திருக்கிற ஆண்டவர் உங்களுக்கு ஒரு நாள் நிச்சயமாக அதுக்கு பதில் தர வல்லவராக இருக்கிறார். ஆனால் நான் அதற்கு கொஞ்சம் பொறுமையாக காத்திருக்க வேண்டியது ரொம்ப அவசியமாக இருக்கிறது. ஏன்னா நிறைய நேரங்களில் நாம் எவ்வளவு பிரயாசப்படுகிறோமோ அதற்கு அந்த அளவுக்கு பொறுமை நம்ம இடத்துல குறைவாகவே இருக்கிறது. பிரசங்கிக்கிற நான் ஒன்றும் பயங்கரமான பொறுமைசாலியில் நினச்சிடாதீங்க. வாய்ப்பே கிடையாது. எனக்கு ஒரு ஊழியம் ஒரு விஷயம் எடுத்துட்டேன்னா அது முடிகிற வரைக்கும் எனக்கு தூக்கமும் வராது. அதை குறித்து ரொம்பவும் வேதனையாகவே யோசிச்சுனே இருப்பேன். ரட்சிக்கப்பட்ட ஆரம்பத்தில் நிறைய கவிதைகள்லாம் எழுதுவேன். நிறைய பாடல்லாம் எழுதுறதுக்கு முன்னாடி நிறைய கவிதைகள் வசனத்தை படித்து ஏதாவது எழுதினே இருப்பேன். அப்போது ஒரு நாள் ஒரு கவிதை எழுதினேன். நான் சொல்கிறது ஒரு 22 வருஷத்துக்கு முன்னாடி. என்னென்னா, நீ நினைப்பதால் நடப்பதில்லை, நீ நினைக்காமல் இருப்பதால் நடக்காமல் இருப்பதில்லை, நேரமும் தெரியாது வேலையும் தெரியாது, என் வேலைகள் நடக்கும். இப்படிலாம் எழுதுனாலும் தெரியாது, அதை பாட்டு எழுதுனேன். ஆனால் அதான் உண்மை. நீங்கள் உண்மையாக பாருங்கள். காணா ஒரு கல்யாண வீட்டுக்கு ஆண்டவர் அழைக்கப்பட்ட போது மரியாளம்மா சொல்கிறாங்க, அவங்களுக்கு திராட்சரசம் இல்லைன்னு. என் நேரம் வரலன்னு தான் சொன்னார். ஆனால் அவருடைய நேரம் வந்தபோது அவர் சொன்னதை செய்த போது அங்கே அற்புதம் நடந்தது. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நாம் நினைக்கிறது போல் அவர் இல்லை. நாம் எல்லாருமே அநேக நேரத்தில் இந்த டொமேட்டோ இந்த மாதிரிலாம் ஆர்டர் போடுற மாதிரி ஆண்டவர்கிட்ட நிறைய ஆர்டர்கள் போடுறோம். ஆண்டவரே எனக்கு இது வேணும், ஆண்டவரே எனக்கு இது வேணும், ஆண்டவரே இதுக்கு வேணும் அப்படின்னு நம்ம நிறைய நேரத்தில் அவரை காய்கறிக்காரர் ஆக்கிடுறோம், அவரை சர்வர் ஆக்கிடுறோம், பல ரீதியில் ஆக்கிறோம். தேவன் உங்கள் ஜெபத்துக்கு பதில் கொடுக்கிறவர் தான். ஆனால் அவர் அவருடைய நேரத்தில் அவருடைய காலத்தில் ஏற்ற வேளையில் அது பதில் தருவார். இப்போ நம்மளுக்கு அது எப்படி ஏற்ற வேலைன்னு தெரிந்து கொள்றதுன்னா, அதுக்கு தான் ஜெபத்தை சொல்லி தரும் போதே எதை கேட்டாலும் அவருடைய சித்தத்தின்படி கேட்கணும். நமக்கு எப்பொழுதும் நம்முடைய அவசரம், அவருக்கு எப்பொழுதுமே அவருடைய காலங்கள். ஏன்னா நாம் எப்பொழுதுமே நம்முடைய பார்வையிலே பார்க்குறோம். உதாரணத்துக்கு ஒரு தாயார் இருக்கிறாங்க, ஒரு பிள்ளை இருக்கிறாங்க. பிள்ளைக்கும் பசிக்குது, தாயார் சமைச்சுட்டு இருக்கிறாங்க. பிள்ளை பசிச்சு தட்டெடுத்து தட்டுது, எனக்கு சாப்பாடு உடனே வேணும். இப்போ அம்மாங்க சமைச்ச சாப்பாடை
அப்படியே கொதிக்க கொதிக்க எடுத்து அந்த போட்டாங்கன்னா அந்த பிள்ளையால் சாப்பிடவும் முடியாது. ஒருவேளை அந்த சாப்பிட்டாலும் அந்த பிள்ளைக்கு ஆபத்து தான் அதிகம். அது போல ஒரு உலக பிரகாரமான தாயே தன் பிள்ளைக்கு கொடுக்குற உணவை அதை ஆற வச்சு சுவையா இருக்கா, அது நேர்த்தியா இருக்கான்னு பார்க்கும்போது நம்மளை படைச்ச ஆண்டவர் நம்முடைய அலைச்சலை மறந்துடுவாரா? ஏற்ற வேளையில உங்களுடைய அலைச்சல்களுக்கு உங்களுடைய காரியம் உங்களை நோக்கி வரும். நான் என்ன பண்ணணும் அப்படின்னா, நாம் அதற்காக அவருடைய சித்தத்துக்காக ஒப்புவித்து பொறுமையோடு காத்திருக்கணும். நம்ம உடனே அடுத்தது எவ்வளோ நாள் காத்திருக்கிறது, அதுதான் சொன்னேன், அவருடைய சித்தம். நான் கடந்த ஆண்டுலேருந்து என்னோட விபிஎஸ்க்கான சில ஜபங்களை மாற்றிக்கொண்டேன். அதுக்கு முன்னாடிலாம் பார்த்தீங்கன்னா இந்த போன வருஷத்துக்கு முந்தின வருஷம் வரைக்கும் எனக்கு ஒரு 1,00,000 பிள்ளைங்க சந்திக்கணும், இவ்வளோ சந்திக்கணும், அவ்வளோ சந்திக்கணும் ஜெபம் பண்ணுவேன். போன வருஷம் ஜெப குறிப்பு எழுதும் போது நாங்கள் ஒரு முடிவு பண்ணோம், சும்மா எதுக்கு நம்ம இப்படி பண்ணிட்டு இருக்கிறோம், ஆண்டவர் நம்முடைய சித்தம், நம்முடைய சித்தம் என்னவோ அதன்படி நாங்கள் சந்திக்கலாம் ஆண்டவரே அப்படின்னு சொல்லி ஜெபம் பண்ணோம். அப்படி ஜெபம் பண்ண ஆரம்பித்த பிறகு பார்த்தீங்கன்னா பதிவுகள் ஜனவரியில் பதிவுகள் வரும். அப்படி பதிவுகள் வரும்போது 10,000 கூட தாண்டலை. மனசெல்லாம் வேதனை ஆயிடுச்சு. பிப்ரவரி ஆச்சு, ஒரு 15,000 தான் தாண்டிச்சு. என்ன ஆண்டவரே, 50,000 அடித்த புத்தகம் எங்கே இருக்குது, 15,000 கூட பதிவாகலையே ஆண்டவரே, வேதனையாக இருந்தது. அப்போ தான் நான் புரிஞ்சுக்கினேன், இல்லை அவர் சித்தம் இந்த வருஷம் 15,000 தானா, நான் 15,000 தான் பிள்ளைகளை சந்திக்க முடியும். இந்த உலகத்து பிரகாரமாக ஒரு பழமொழி சொல்லுவாங்க, உடம்பெல்லாம் எண்ணெயை பூசி ஊரெல்லாம் உருண்டாலும் ஒற்றை மண்ணு தான் ஒட்டுமா. அதான் உண்மை. அதே போல தான் நம்ம என்னதான் மூச்சை பிடிச்சி கத்தி என்னதான் பிரயாசப்பட்டாலும் அவருடைய சித்தம்னு ஒன்று இருக்குது. அதனால் அமைதியாக ஒப்பு கொடுத்தேன், காத்திருந்தேன். ஆனால் ஆண்டுடைய பிரதான கிருபையினால் 50,000 பிள்ளைகளை சந்திக்கிறதுக்கு கர்த்தர் உதவி செய்தார். அல்லேலூயா. தேவன் நம்ம நினைக்கிறபடி தேவன் நினைக்க மாட்டார். உண்மையாகவே எனக்கு கொஞ்சம் அது பதட்டமாக தான் இருந்தது. உங்கள் வாழ்க்கையிலும் சொல்கிறேன், நீங்கள் ஒரு காரியத்தை ஜெபிக்கிறீங்க, போராடுறீங்க, நடக்கலையா, ஆண்டவரே உம்முடைய சித்தம், கொஞ்சம் பொறுமையாக காத்துருங்க. அவர் நாம் நினைப்பதை விட மேலானவைகளை செய்கிற தேவன். உண்மையாக இந்த ஆண்டில் நடந்தது என்னென்னா, புதிய மாவட்டங்கள், புதிய தாலுக்காக்கள், புதிய கிராமங்கள், புதிய ஐக்கியம், நான் நினச்சா கூட நடக்க முடியாத காரியத்தெல்லாம் செய்தார். ஏன்னா கிட்டத்தட்ட 14 ஆண்டுகள் திறக்காத நிறைய மாவட்டங்கள் கதவுகள் ஆண்டு இந்த வருஷத்தில் திறந்திருக்கிறார். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, அவருடைய சித்தத்துக்கு காத்திருங்க. நிச்சயமாக சொல்லுகிறேன், உங்களுடைய பிரயாசத்துக்கான பலனை கர்த்தர் தருகிறார். அந்த வசனத்தில் அடுத்த பகுதி, என் அலைச்சல்களை தேவரை எண்ணி இருக்கிறீர், என் கண்ணீரை உம்முடைய துருத்தியில் வையும், அவைகள் உம்முடைய கணக்கில் அல்லவோ இருக்கிறது. நிச்சயமாக இந்த உலக பிரகாரமாக பார்த்தீங்கன்னா, இந்த நகை ஆச்சாரிகளை பார்த்தீங்கன்னா தூக்கத்தில் கூட நகையை பற்றி பேசுவாங்களாம். ரொம்ப தெளிவாக இருப்பாங்க சேட்டுக்காரங்க. இது இத்தனை கிராமு, அது எதுன்னு சொல்லுவாங்க. நமக்கு அது எதுவும் தெரியாது. நான் யோசிப்பேன், எப்படி இவங்க இவ்வளோ துல்லியமாக இருக்கிறாங்க. அது ரொம்ப பாயிண்ட்டை ரொம்ப மைனூரேட்டாக செக் பண்ணணும். ஆனால் அதில் ஒரு கண்ணில் ஒன்று எதை வச்சு அதை ஒரிஜினலாக தேய்ச்சி பார்த்து இப்படிலாம் பண்ணுறாங்க. அதனால தான் அவங்க அதை ஆளுகை செய்கிறாங்க, அதை வியாபாரம் பண்ணுறாங்க. ஆனால் நம்ம நிறைய நேரத்தில் அந்த தங்கத்தை விட வைரத்தை விட விலையேறப்பட்ட நம்முடைய கண்ணீரை மனுஷங்களுக்கு முன்னாடி போய் நம்ம விட்டுடுறோமே, அது எவ்வளோ பெரிய தப்பு தெரியுமா? இந்த வசனம் சங்கீதக்கார் சொல்கிறாரு, நம்முடைய கண்ணீரை அவர் கணக்கில் வச்சிருக்காருங்க, ஒரு துருத்தியில் வச்சிருக்கிறார். அவர் ஹோல்டு பண்ணி அதை பத்திரமா வச்சிருக்கிறார். என் பிள்ளை இதுக்காக கண்ணீர் விட்டுருக்கிறது, என் பிள்ளை இந்த காரியத்துக்காக பெருமூச்சு விட்டுருக்காங்க. நிச்சயமாக உங்களோட கண்ணீர் தேவ சமூகத்துக்கு போகும்னா அது நிச்சயமாக ஆண்டவர் உங்களுக்கு பதில் தருவார். என்ன பிரச்சனை, தேவ சமூகத்தில் 2 விதமான கண்ணீர் போகுது. ஒன்று சுயநலமானது, இன்னொன்று பொதுநலமானது. நீங்கள் எப்படி கண்ணீர் விடுகிறீங்க தான் பிரச்சனை. நீங்கள் அன்னாலாக இருக்கட்டும், நெகேமியாவாக இருக்கட்டும், எரேமியாவாக இருக்கட்டும், பைபிளில் கண்ணீர் விட்ட எல்லாரையும் பாருங்கள், அவங்களோட கண்ணீருக்கு பின்னாடி ஒரு தேவனுடைய திட்டம் பெருசாக இருக்கும். அண்ணாளுக்கு பிரச்சனை தான், எல்லாரும் அவங்கள எப்படி பேசினாங்களோ, ஆனால் அது அவங்க மனசில் அவங்களோட நாச்சியார்னால ரொம்ப வேதனை. என்ன வேதனை? மலடி. இந்த வார்த்தையே கொஞ்சம் கடினமாக இருக்கிறது. ஆனால் வார்த்தை அவங்கள உடைச்சது. அவங்க போன இடம் சரியான இடம், தேவ சமூகம். எப்பொழுதுமே நம்மளை ஒருத்தங்களை உடைக்கும் போது
இன்னொரு மனிதன்கிட்ட போகக்கூடாது. நீங்கள் இன்னொரு மனுஷங்கிட்ட போய் என்ன அப்படி பேசிட்டாங்க, அப்படி ஏசிட்டாங்க அப்படின்னு பேசும்போது பரிதாபத்தை சம்பாதிக்கிறீங்க. ஆங்கிலத்தில் சிம்பத்தின்னு வாங்க, சுய பரிதாபம். இது ஒரு விதமான வியாதின்னு சொல்கிறாங்க. சைக்காலஜிக்கலாக மனத்தத்துவ டாக்டர் சொல்கிறாங்க. அதாவது எப்போ பார்த்தாலும் நான் ரொம்ப ஏழை, நான் அனாதை, நான் ரொம்ப பாவம், நான் ரொம்ப பரிதாபமாக ஆளால். இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, இவங்களுக்கு ஒரு வியாதி. இப்படி நினைக்கிறவங்க, நான் உங்களை சொல்லலை, இப்படி நினைக்கிறவங்களுக்கு ஒரு வியாதி. என்ன வியாதினா, எப்பொழுதுமே தன்னை எல்லாருமே பாவமாக பரிதாபமாக பார்க்கணும். அந்த பரிதாபத்துக்குள்ளே குளிர் காஞ்சி அந்த பரிதாபத்துக்குள்ளே வாழ்ந்து, இது ஒரு வியாதி. இது அவங்களுக்கே தெரியாது. நீங்கள் கூட ஆராதிக்கும் போது யார் என்னை கைவிட்டாலோ இப்படிலாம் பாட்டு பாடினோடனே உடனே ஒரு பயங்கரமான அழுகு வரும். அது என்னன்னா, நீங்கள் உண்மையாகவே நீங்கள் தேவனை பார்க்க வேண்டியவங்க, உங்களை நீங்கள் பார்க்குறீங்க, உங்களையே நீங்கள் நினைக்கிறீங்க, உங்கள் சூழ்நிலையே பார்க்குறீங்க, உங்களை ஏசினவங்க பேசினவங்களையே நினைக்கிறீங்க. ஆனால் உண்மையாக பாருங்கள், ஆராதனை வேளையில் ஆராதிக்க வேண்டியது யாரை? ஆண்டவரை தானே. அப்போது அந்த நேரத்தில் நீங்கள் தவறி போகிறீங்க. உண்மையாகவே அந்த நேரத்தில் ஆண்டவரை தான் பார்க்கணும், ஆண்டவரை தான் தேடணும். ஆனால் நம்ம என்ன பண்ணுறோம்? நம்மளையே நினச்சி எனக்கு யாருமே இல்லை ஆண்டவரே அப்படின்னு நினச்சி அழுகிறோம். கல்லூரியில் போய் முதல் செமஸ்டர் வரைக்கும் என் பாட்டெல்லாம் சோக பாட்டு தான். கொஞ்சம் 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 ரொம்ப சோகனா ரொம்ப சோகமாக இருக்கும். எனக்கே சில நேரத்தில் ரொம்ப கடுப்பாக இருக்கும். ஏன்னா நம்ம இப்படிலாம் பாட்டை எழுதுறோன்னு. எங்கள் சாப்பலுக்கு பின்னாடி அந்த காலேஜோட காமன் செவருக்கும் எங்கள் சாப்பலோடைய செவருக்கும் நடுவில் ஒரு கேப் இருக்கும். அதுதான் என்னோடய ஜப இடம். அங்கே தான் எப்போதும் உட்காந்து அழுதுகினே இருப்பேன், ஏதாவது புலம்பினே இருப்பேன். ஒரு செமஸ்டர் வரைக்கும் நான் எழுதின பாட்டெல்லாம் இப்படி தான். யாரும் இல்லை, அவங்க இல்லை, அப்பா இல்லை, அம்மா இல்லை, இப்படியே பாடினே இருந்தேன். எங்கள் காலேஜுக்கு ஒரு தீர்க்கதரிசி வந்தார். அவர்கிட்ட எங்கள் காலேஜ் டீன் இந்த தம்பியை என்னை இன்ட்ரடியூஸ் பண்ணார். என்னை இப்படி பார்த்தார் பாருங்க, அவ்வளோதான். இல்லை, அவர் பெருமையாக பேசினார். இவன் தம்பி ரொம்ப சாட்சி, நம்ம அப்படியாக்க இப்படியாக்கன்னார். ஆனால் அவர் போட்டார பாருங்க ஒரு போடு, இவன் சரியான ஒரு அழுமூஞ்சி அப்படின்ட்டார். எனக்கு தூக்கி வாரி போட்டுருச்சு. அவரும் ஒரு மாதிரி பார்க்குறாரு. இவன் எப்போ பார்த்தாலும் அழுதுன்னு அம்மா இல்லை அப்பா இல்லைன்னு அழுதுன்னு உட்காந்துருக்கான்ட்டார். எனக்கு அப்படியே கொஞ்ச நேரத்தில் கதி கலங்கி நின்றுட்டேன். ஏன்னா எல்லாரும் என்ன ரொம்ப ஜப வீரர், இவர் ரொம்ப வைராக்கியமானவர் அப்படின்னு நினச்சிட்டு இருப்பாங்க. ஆனால் உண்மையாக அது கிடையாது. உள்ளுக்குள்ளே பயங்கரமான அழுது புலம்புற ஆள் நான். அப்போ தான் என் அந்த முதல் கல்வியாண்டு முதல் செமஸ்டர் முடியும் போது என் கண்ணை ஆண்டர் திறந்தார். அந்த செமஸ்டரில் 10 நாள் எல்லாரும் வீட்டுக்கு போனாங்க. எனக்கு வீட்டுக்கு போக வழி இல்லை. மதுரையில் தங்கி நான் ஊழியங்களை பார்த்தேன். அப்போ தான் அங்கே இருக்கிற லோக்கல் ஜனங்களெல்லாம் போய் பார்க்கும்போது நம்மளை விட பரிதாபமான கேஸெல்லாம் வெளியே இருக்குது. இதுக்காக தேவன் என்னை அழைச்சிருக்கும் போது எனக்காகவே நான் அழுதா என்ன மாதிரி ஒரு பரிதாபமான ஒரு கேஸ் உலகத்திலே கிடையாது. ஆம் பிரியமானவர்களே, நீங்கள் உங்களுக்காக அழுதிங்கன்னா அது வியாதி, மற்றவர்களுக்காக அழுதிங்கன்னா அது கர்த்தருக்கு மகிமை. உங்களுக்காகவே நீங்கள் ஜெபம் பண்ணிக்கினே இருந்தீங்கன்னா, உண்மையாகவே சொல்கிறேன், உங்களை மாதிரி ஒரு சுயநலவாதி யாருமே கிடையாது. நீங்கள் மற்றவர்களுக்காக ஜெபிப்பீங்கன்னா கர்த்தர் உங்களை திறப்பில் நிற்க தெரிந்து கொண்டிருக்கிறார். இதை கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையான தேவனுடைய பிள்ளையே, உன் கண்ணீர் தேவ சமூகத்தில் சேரணும்னா நீங்கள் மற்றவர்களுக்காக கண்ணீர் விடுறவர்களாக இருக்கணும். நீங்கள் நிச்சயமாக உங்கள் கண்ணீரோட துருத்தியில் இருக்கணும்னா நீங்கள் இந்த தேசத்துக்காக அழிந்து போகிற ஆத்துமாக்களுக்காக ஜெபிக்கிறவர்களா இருக்கணும். உங்களுக்காக புலம்புகிறதையும் பேசுகிறதையும் விட்டு விட்டு மற்றவர்களுக்காக புலம்பவும் பேசவும் ஜெபிக்கவும் ஆயத்தப்படுங்கள். இந்த கோர்ட்டுக்கு போனீங்கன்னா பப்ளிக் ப்ராசிக்யூட்டர்னு ஒருத்தங்க இருப்பாங்க. அரசாங்கத்துக்கு அதாவது சட்ட ரீதியாக பேசுகிறோம். இன்னொன்று இண்டிவிஜுவலான ஒரு வக்கீல் இருப்பாங்க. அவங்க வந்து யார் கேஸ் போட்டு யார் சம்மந்தப்பட்ட பர்சனாக அவங்களுக்காக வழக்காடுவாங்க. உங்களுக்கு தெரியுமா, இந்த 2 பேருக்கு நடுவில் ஜட்ஜுன்னு ஒருத்தங்க இருப்பாங்க. நல்லா தெரிஞ்சுங்க, நீங்கள் ஒரு தனிப்பட்ட ஒரு ஆள் உங்களுக்காக நீங்கள் வழக்காடுகிறா இருந்தால் அவன் நல்ல சம்பளம் வாங்குறான். பப்ளிக் ப்ராசிக்யூட்டர் வாங்குவார், அவர் கதை வேறு. ஆனால் நீங்கள் இந்த பொது ஜனங்களுக்காக பொதுவாக இருக்கிற அநேக விஷயங்கள் எவ்வளோ பேர் உங்களை விட சில பேர் சொல்லுவாங்க, பாஸ்டர் என் பிரச்சனை எவ்வளோ தெரியுமா பாஸ்டர். உங்கள் என்ன பிரச்சனையாக இருந்தாலும் உங்களை விட பிரச்சனையானவங்க வெளியே இருக்கிறாங்க. அவங்களுக்காக நீங்கள் ஜெபம் பண்ணி பாருங்கள், உங்கள் பிரச்சனை சால்வ். உங்களுக்கு பண பிரச்சனையா, உங்களை மாதிரி பண பிரச்சனையில் இருக்கவங்களுக்காக நீங்கள் ஜெபம் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு திருமணம் ஆகலையா, உங்களை விட மோசமாக திருமணம் ஆகாமல் வயதாக இருக்கிறவங்களுக்காக ஜெபிங்க. உங்களை விட மோசமாக இருக்கிறவங்களை நினச்சி பாருங்கள், உங்கள் பிரச்சனை உங்களுக்கு பெருசாகவே தெரியாது. என் வாழ்க்கை இது வரைக்கும் அப்படி தான் தப்பிச்சு ஓடுது. நிச்சயமாக உங்கள் கண்ணீரெல்லாம் அவர் துருத்தியில் வைத்திருக்கிறார்.
தயவு செய்து மற்றவர்களை நினைத்து மற்றவர்களுக்காக அழுது புலம்புங்கள். யோபுவோட ஜெபம் உங்களுக்கு தெரியும். தன் சிநேகிதருக்காக வேண்டுதல் செய்தார், அவர் சிறையிருப்புகள் மாற்றப்பட்டது. உங்களுடைய நண்பர்களுக்காக, உங்களை சுற்றியுள்ளவர்களுக்காக நீங்கள் ஜெபியுங்கள். உங்கள் சிறையிருப்புகள் மாறும், உங்கள் கண்ணீர்கள் துடைக்கப்படும். கர்த்தர் உங்கள் பிரயாசங்களுக்கு தக்க பலனை தர அவர் வல்லமை உள்ளவரும் நீதி உள்ளவருமாயிருக்கிறார். ஜெபிக்கலாம். நேசிக்க நல்ல ஆண்டவரே, இந்த வார்த்தையை கேட்கிற நம்முடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் பலப்படுத்துகிறார், பாதுகாத்துக் கொள்கிறார். விசேஷித்த உடைய கரம், உடைய தயவு வெளிப்படட்டும். கர்த்தர்களை பலப்படுத்துவீராக. அவருடைய பிரயாசங்கள், அவருடைய அலைச்சலெல்லாம் தேவன் எண்ணி இருக்கிறீர். அவருடைய கண்ணீரெல்லாம் அவருடைய துருத்தியில் இருக்கிறது. கர்த்தர் பதில் தருவீராக. ஆசீர்வதி. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். நாத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. நாத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் சகலவாலும் மறவாதே. ஆமென். God bless you.